அதி அம்மா தூங்கிக்கிறேன். இத்தனை நாள் அம்மா தனியாக தானே படுத்துக்கிட்டு இருந்தேன். இன்றைக்கி என்ன அம்மா கூட வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கேன். அம்மாக்கு எதனா பிரச்சனையா என்ன? எந்த பிரச்சனையும் இல்லை. அம்மா நல்லா தானே இருக்கேன். அப்புறம் என்ன உனக்கு? அம்மா கொஞ்ச நேரம் அப்படியே முழிச்சிருந்து உறங்கிடுவேன். நீ போ, உன்னை தேட போகிற ஷாலினி. போ, தனியாக ரூம்குள்ளே இருப்பா. பரவாயில்லம்மா, இருக்கட்டும். ஏன் உங்ககிட்ட நான் உட்காரக்கூடாதாம்மா? ஐயோ, என் பிள்ளை என்கிட்ட இருக்கிறது எனக்கு என்ன சங்கடம் சொல்லி? அப்படியெல்லாம் இல்லை. இன்றைக்கி தானே ஷாலினி நீ முதல்ல வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து இங்கே இருக்கீங்க. அப்போ அந்த பிள்ளை கூட தானே இருக்கணும் நீ. போ, அம்மாவுக்கு கொஞ்சம் உடம்பு முடியல. இல்லைன்னா அம்மாவே எல்லா ஏற்பாடும் பண்ணியிருப்பேன். பாட்டியும் அத்தையும் இருந்து எல்லா ஏற்பாடும் பண்ணியிருக்காங்க. சரியா? போ, ஷாலினி வருவா. உங்கள் கூட கொஞ்ச நேரம் இருந்துட்டு போகிறோமா? நீங்கள் இப்படியே முழிச்சிட்டு இருந்து அமைதியாக எதையாச்சும் யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க. தூங்கவே மாட்டீங்க. எனக்கு நல்லாவே தெரியும். நீங்கள் தூங்குற வரைக்கும் நான் இங்கே தான் இருப்பேன். ஐயா, அம்மாக்கு ஏற்கனவே தலை வலிக்கு. அம்மா அதெல்லாம் தூங்கிடுவேன். நீ போ. நான் நம்ப மாட்டேன். நீங்கள் தூங்குங்க, அதுக்கப்புறமா நான் போகிறேன். சொல்லுறத கேளியா? நீங்கள் முதல்ல கண்ணை மூடிட்டு தூங்குங்க. எடி, இந்த பால் டம்பரை எங்கே தூக்கிட்டு வந்து வச்சுட்டு எதுக்கு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கா? பாலே எனக்கு ஆகாதுன்னு உனக்கும் தெரியாதானே செய்யும். நீயும் பால் குடிக்க மாட்டேன். அப்புறம் என்னத்துக்கு பாலை எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சுக்கிட்டு இருக்கா? எதுவுமே தெரியாது அப்படியே உனக்கு. புதுசாக கேட்பேன் எல்லாத்தையும். இன்னைக்கு என்ன நாள்? நாளைக்கு கிழமையெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அளவு நான் என்ன ஆஃபீஸர் வேலைக்கா போகிறேன்? இந்த பேச்சுக்கு மட்டும் உனக்கு ஒரு குறைச்சலும் இல்லை. உன் பேரன் அதான் ஆதி, அவனுக்கு கல்யாணம் ஆச்சுல்ல இன்னைக்கு முதலிரவு. அதனால தான் பால் டம்ளரை அன்னி பால் எடுத்து அவள் கையில் கொடுக்க சொன்னாங்க. நானும் ரூமில் போய் பார்த்தேன், அங்கே இல்லை. மகாராணி குளிச்சுக்கிட்டு இருக்காங்க போல. குளிச்சுட்டு வெளியே வரட்டும்னு இங்கே எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கிட்டு இருக்கேன். சரி சரி. என்னம்மா சரி சரிங்கிற? அப்போ என்னடி பண்ண சொல்கிறா? உங்கள் வீட்டிலேருந்து யாருமே வரல. அதை கேட்டதுக்கு அவள் என்னென்ன பிரச்சனை பண்ணியிருக்கா? இதெல்லாம் நல்லதாவா தெரியுது உனக்கு? எனக்கு இன்னும் இதெல்லாம் நல்லதா படலை. இங்கே பாரு, நல்லதோ கெட்டதோ அவன் தாலி கட்டி முடிச்சிட்டான். இதுக்கு மேலே என்ன பிரிச்சா வைக்க போற? உன் பொண்ணு இருந்துச்சுன்னா பரவாயில்ல, பேசி இருந்து எதனா கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கலாம். உனக்கும் பிறந்தது பையன் தானே. அப்புறம் என்னத்துக்கு மூஞ்சி இப்படி ஒரு படியா இருக்கு? பேசாம நீ வேணா கல்யாணம் பண்ணிக்கிறியா அவனை? பேசி கல்யாணம் முடிச்சு வச்சிடறேன். ஆமாம், ஏற்கனவே ஒருத்தனை கட்டிக்கிட்டு நான் படாத பாடைப்பட்டு இருக்கேன். இதில் இன்னொருத்தன் வேற போமா இருந்தால. அப்புறம் என்னத்துக்கு ஒரு படியாக உட்காந்துக்கிட்டு இருக்கா? சின்னஞ்சிருசுங்க, வாழ்க்கை இப்போ தான் முதல்ல ஆரம்பிக்க போதுங்க. நம்ம இப்படி ஊன்னு இப்படி இருந்தால் நல்லாவா இருக்கும்? மறைச்சிக்கிட்டு இப்படி சாபம் கொடுக்க மாதிரி உட்காந்துக்கிட்டு இல்லை, நல்லா இருக்காது சரோஜா. சரியா? அதுவும் இல்லாமல் விருப்பம் இல்லாத நடந்த கல்யாணமா என்ன? ரெண்டு விருப்பப்பட்டு தானே கல்யாணம் பண்ணிக்குதுங்க. நல்லபடியாக அமையணும்னு சொல்லிட்டு வேண்டி இருந்து ஆரம்பிங்க நல்ல வாழ்க்கையை அப்படின்னு சொல்லி நம்ம தான் பெரியவங்க வாழ்த்தணும். அதை விட்டுட்டு இப்படி மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டு கிடக்கா? அட போமா, எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. என்னடி புரியணும்? என்னடி பாட்டி? ஆமா வா. நேரம் என்ன ஆகுது? குளிச்சுட்டு சீக்கிரம் சட்டையை மாற்றிட்டு வர மாட்டியா? சட்டையா? நான் புடவை தானே கட்டிக்கிட்டு இருக்கேன். அதை தாம்மா சொல்கிறேன். நான் சாரீலாம் கட்ட மாட்டேன் பாட்டி. அந்த அளவுக்கு எனக்கு சரியாக கட்ட தெரியாது. அப்படி இப்படின்னு தான் கட்டுவேன். ஃபோனில் பார்த்து அவங்க சொல்கிற மாதிரி அப்படி இப்படின்னு கட்டுவேன். அதனால் நேரமாயிட்டு பாட்டி. சரி சரி. இந்த பாலுக்கு தோருக்கு பாரு, அதை எடுத்துக்கிட்டு உள்ளே போ. சரியா? சரிங்க பாட்டி. உள்ள போய் என்ன பண்ண? அறிவு கிட்டவல என்ன கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கா? ஏம்மா, உள்ள அவன் மட்டும் போய் என்ன பண்ணன்னு கேட்குறேன். என்னடி கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கா? ஐயோ அம்மா, உள்ள ஆதி இல்லை, அவன் அண்ணி ரூமில் இருக்கான். அன்னிக்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தான் பால் காய்ச்சும் போது. இன்னும் அந்த ரூம்ல இருந்து வெளியே வரல. அதை தான் அப்படி சொன்னேன். அதை சொன்னியோ? சரிம்மா, நீ உள்ளடி போ, நான் அவனை கூப்பிட்றேன். இல்லை பாட்டி, நானே போயிட்டு அத்தை ரூமில் கூப்பிட்டுக்கிறேன். அது வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி தப்பா இல்லை. என்னென்னா அத்தைக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறதுக்கு தான். முதல்ல வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணுறோம்ல, அதான். ஓ அப்படியா? சரிம்மா, நீ எப்போ அவளை கூப்பிட முடியாதீங்க. இல்லைன்னா அவளை கூப்பிட்டு பண்ணனே. அவளுக்கு உடம்பு சரியில்லைன்னு படுத்துக்கிட்டு கிடக்கா. சரி, நீ போய் பார்த்து பேசிட்டு வா. சரிங்க பாட்டி. ஆளை எடுத்துகிட்டு போ. ஜெனிஃபர், ஃபோன் ரொம்ப நேரமாக ரிங் ஆகிட்டே இருக்கு ஜெனிஃபர். உங்களுக்கு வேற வேலை இல்லை. இப்படி சொல்லி நான் பாத்ரூம்ல இருந்து இப்போ வெளியே வரணும் அதானே? ஏங்க, சொல்லிட்டு தானே வந்தேன், டயர்டாக இருக்கு குளிச்சுட்டு வரேன்னு சொல்லி. அப்புறம் என்ன உங்களுக்கு? சும்மாவே இருக்க மாட்டீங்களா நீங்கள்? போங்க. அடியே, உண்மையாக தாண்டி சொல்கிறேன். ஃபோன் வருதுடி. இவளை ஏமாத்துறேன் போட்டு. இங்கே மனுஷனுக்கு லேப்டாப்பை பார்க்கறதுக்கே வேலை இல்லையா? இதில் இவ்வளோ வேற பார்க்குறேன். உண்மையாகவே ஃபோன் வந்துட்டே இருக்குடி. போய் தானே சொல்கிறீங்க? வந்தேன்னு வச்சுக்கேன். ஐயோ வேண்டாம், அட்டன் பண்ணி பேசுங்க. லூசே, ஃபோன் உனக்கு வருதுடி. ஐயோ, எனக்கு என்ன கரெக்டாக ஃபோன் பண்ண போகிறாங்க? ஆதி தான் ஃபோன் பண்ணுறான்னு நினைக்கிறேன். அட்டன் பண்ணி பேசுங்க. ஆதியா? ஆமாம், ஒரு ஆக்சிடென்ட் கேஸ் ஃபைல் விஷயமா நாளைக்கு டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணணும் எல்லா சைடில் இருந்தும். அந்த டாக்குமெண்ட் கேட்கறக்காண்டி தான் ஃபோன் பண்ணான். அதை நான் சிஸ்டம்லேருந்து டவுன்லோட் பண்ணி தான் அனுப்பணும்னு சொன்னேன். மறந்துட்டேன், அதனால தான் ஃபோன் பண்ணுறான் போல. நான் ஒரு 10 மினிட்ஸில் அனுப்பிடுவேன்னு சொல்லிடுங்க. நீயே வந்து சொல்லிடு. ஏங்க, நான் குளிச்சுக்கிட்டு இருக்கேங்க. ஷோ, சரி நானே சொல்கிறேன். இவன் என்ன லூஸ்ன்னு சேவ் பண்ணியிருக்கா? ஷோ கடவுளே, மட்டன் பண்ணுவோம். ஹலோ, சொல்லுங்க. ஹலோ, யார் பேசுறது? நீங்கள் யார் சார் பேசுறது? ஹலோ, என்ன ஃபோன் பண்ணிட்டு நீங்கள் யார் பேசுறதுன்னு கேட்டுட்டு இருக்கீங்க? யார் பேசுறது? டார்லிங், நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணலையே, நான் ஜெனிஃபருக்கு தானே ஃபோன் பண்ணேன். நீங்கள் இருப்பீங்க நான் சத்தியமா
டார்லிங். ஆ யாருங்க? ஓய் மாமா, உன்னுடைய சீக்ரெட் லவ். ஹலோ, எனக்கு கல்யாணம் ஆயிட்டு எனக்கு பொண்டாட்டியும் இருக்கா சரிங்களா? ம், ரொம்ப நேரமாக ரிங் அடிச்சுக்கிட்டே இருந்துச்சு. சரி யாருன்னு தெரியலையா, அவள் இப்போதைக்கு இங்கே இல்லைன்னு சொல்லலான்னு தான் ஃபோன் அட்டன் பண்ணேன். சரி, இந்த மாதிரி லூசுத்தனமாக பேசுவீங்கன்னு தெரிஞ்சிருந்தா ஃபோனே அட்டன் பண்ணியிருக்க மாட்டேன். கரெக்டு தான், அவள் சேவ் பண்ணி வச்சிருக்கும் போதே லூஸுன்னு போட்டு தான் சேவ் பண்ணி வச்சிருந்தா. அப்பமே நான் சுதாரிச்சிருக்கணும். என்னது லூஸ்னு போட்டா சேவ் பண்ணிருக்கா? பைத்தியக்காரி பைத்தியக்காரி. ஹலோ, என்ன? அது எனக்கும் அவளுக்கும் இருக்கிறது. நாங்க அப்படிதான் சரியா? அதெல்லாம் விடு. ஹலோ, மரியாதை கொடுத்து பேசுங்க. நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு இருக்கீங்க. விடுங்கிறீங்க. நான் என்ன உங்கள் ஃப்ரெண்டா இல்லை உங்கள் வீட்டு வேலைக்காரனா? சில 10-15 வருஷம் பழகி இருக்குமா? யார் என்னன்னே தெரியல, நீங்கள் இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு என்ன தெரியாது, ஆனா எனக்கு உங்களை தெரியும். நிறைய தெரியும். நான் நிறைய வாட்டி நேரில் மீட் பண்ணணும். அப்படி இல்லைன்னா ஃபோன் வச்சு கொடுடி, என் மாமா கிட்ட பேசணும், என் டார்லிங் கிட்ட பேசணும் அப்படின்னு கேட்டேன். ஆனா அந்த பைத்தியக்காரி தான் ஃபோனை தர மாட்டேன்னு சொல்லிட்டா. எத்தனை வாட்டி கெஞ்சிருக்கேன் தெரியுமா உங்ககிட்ட பேசுறக்காண்டி? இந்த வாய்ஸ், அதுவும் இவ்வளோ ஸ்வீட்டான வாய்ஸ் இப்போ தான் கேட்க முடிஞ்சிச்சு. எப்படி இருக்கீங்க மாமா? சரி 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 டார்லிங். ஏய், என்ன? ஒன்றும் இல்லை, ஃபோனில். ஹலோ டார்லிங். சின்ன ஒரு வாட்டி டார்லிங் என்னன்னு வச்சுக்கோ, வாயெல்லாம் உடச்சிருவோம் பார்த்துக்கோ. என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம் மனசில்? ம், நீ நினைக்கிற மாதிரி பையன்லாம் நான் இல்லை. நான் என் பொண்டாட்டிக்கெல்லாம் துரோகம் பண்ண மாட்டேன். ஃபோனை வைடி. டார்லிங். சி, ஃபோனை வை. ஜெனிஃபர், இதோ வந்துட்டேன். 2 minutes. வா வா. என்ன பிரச்சனை உனக்கு? இங்கே வந்து நின்றுட்டுருக்கேன். என்னடி வேணும் உனக்கு? இது என்னடா கேள்வி? எனக்கு 2 பேருக்கு ஃபர்ஸ்ட் நைட். ஸோ நீ தான் வேணும். மரியாதையை இங்கேருந்து போயிரு. இல்லைன்னு வச்சுக்கோ, என்கிட்ட வாங்கி கட்டிப்பா சொல்லிட்டேன். அதெல்லாம் முடியாது. இப்போ நீ இங்கேருந்து வந்து தான் ஆகணும் என் கூட. இல்லைன்னு வச்சுக்கோ, அத்தையை கூப்பிட்டுவேன். இப்போ தாண்டி அவங்களே தூங்க வச்சிருக்கேன். எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குதே. அதுக்கு நான் என்னடி பண்ணணும்? அதான் சொன்ன நீ ஃபர்ஸ்ட் நைட். மரியாதையே போயிரு. இல்லைன்னா என்னடா பண்ணுவேன்? வாய் என்னடி உனக்கு? பாரு, அப்புறம் கத்திடுவேன், அத்தை எந்திருவாங்க. மரியாதையை ரூம்குள்ளே வந்துரு. நீ இருக்க ரூம்ல நான் வர மாட்டேன்டி, போடி. அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ வந்து தான் ஆகணும். இங்கே பாரு, உனக்கு ஃபர்ஸ்ட் நைட் தானே கொண்டாடணும். ஆமாம் ஆமாம். இங்கே பாரு, டெக்கரேஷன்லாம் பண்ணி வச்சிருக்கு. போய் கொண்டாடு. கொண்டாடா? நீ எல்லாமே எப்படி கொண்டாட முடியும்? பைத்தியமாடா நீ? பைத்தியம் பைத்தியம். எல்லா விவரமும் தெரியுது, இது தெரியலையா? சரி பரவாயில்ல, நான் சொல்லித்தரேன் வா. மரியாதையே இங்கேருந்து போயிரு. இங்கே பாரு, எனக்கு 1008 வேலை இருக்கு, இங்கேருந்து போன சொன்னேன். அப்போ நான் வாயால் சொன்னா நீ கேட்க மாட்டேன், அப்படிதானே? ஏய், சரி 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 சரி. இங்கே என்ன காமெடி ஷோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க? எதுக்கு நீங்கள் நின்று சுற்றிட்டு இருக்கேன்? இல்லை, ஒன்றா என் கூட தனியாக ஒரு ரூமில் இருக்கிறதுக்கு உனக்கு இவ்வளோ பயம்னு எனக்கு இன்னைக்கு தான் தெரிஞ்சிச்சு. அதான். யாரு? எனக்கு உன் கூட தனியாக இருக்கிறதுக்கு பயம். அதை நீ பார்த்த, அப்படிதானே? ஆமாம், அதான் நீ வர மாட்டேங்கிற. ஒரு வேளை உன் மேலே உனக்கு நம்பிக்கை இல்லையோ என்னமோ. இங்கே பாரு, என்னை கொண்டு நீ தான் பயந்து விடுவ சரியா? நான் உன்னை கொண்டு பயப்பட மாட்டேன். அதையும் பார்ப்போமே. தைரியமானவனாக இருந்தா வா ரூமுக்குள்ள, இல்லைன்னா இங்கே இரு. அவளே உன்ன என்ன? மரியாதையோ வெளியே போயிருடி. டேய், நீ தான் புருஷனே இல்லைன்றல, அப்புறம் என்னடா? வாடி போடிங்கிற மோஃபனே. மரியாதையை கூப்பிட்றா. வேணா உங்களை மேடம்னு கூப்பிடுவா? சரி ஓகே, மேடம்னே கூப்பிடு. அப்போ நீ எதுக்கு என்ன வாட போடாங்கிற? நீ வேணா என் புருஷனா இல்லைன்னு சொல்லலாம், ஆனால் நான் உன்னை தான் புருஷனா நினைக்கிறேன். அப்படி தாண்டா கூப்பிடுவேன். என்னடா பண்ணுவேன்? உன்னை பார்த்து எனக்கு கொஞ்சம் கூட பயம் இல்லை. போடா மோஃபனே. இப்போ வந்து தானே ஆகணும் ரூம்குள்ள. நீ வாடி, உன்னை எப்படி கரெக்ட் பண்ணணும்னு எனக்கு தெரியும். பயம் அப்படின்னா வர வேண்டாம். அவ்வளோ பயம் இருக்கிறவன் இங்கே படுத்து தூங்கு, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி நான் போய் 10 நிமிஷத்தில் டோரை க்ளோஸ் பண்ணிடுவேன். அதுக்குள்ளே வந்தேன்னா நீ தைரியசாலின்னு நான் ஒத்துக்கிறேன். இல்லைன்னு வச்சுக்கேன், இந்த மிரட்டல் வேலாம் என்கிட்ட வேண்டாம். நீ சரியான பயந்தாங்கோலினே எனக்கு தெரிஞ்சிட்டு. ஏய், எனக்கு தூக்கம் வருதுப்பா, நான் போகிறேன். இவளெல்லாம் பெத்தாங்களா இல்லை செஞ்சாங்களான்னு தெரிய மாட்டேங்குது. எங்கேருந்து தான் பிடிச்சிட்டு வந்தாங்களோ? நான் போய் ஒரு 5 நிமிஷத்தில் கதவை லாக் பண்ணிடுவேன். அதுக்கப்புறமா வந்து கதவை தட்டினால நான் டோரை ஓப்பன் பண்ண மாட்டேன். அதுக்கப்புறமா வந்து நான் தைரியசாலி தான், நீ தான் கதவை ஓப்பன் பண்ணலன்னா என்கிட்ட சொல்லக்கூடாது சொல்லிட்டேன். நான் கூட சரியான பைத்தியம்னு நினச்சேன். இது சரியான பைத்தியம்லாம் இல்லை, சரியாகாத பைத்தியம். அம்மா அம்மா, இந்த ஜெனிஃபரை வர டாக்குமெண்ட் அனுப்ப சொன்னால் அனுப்பவே இல்லை. எப்படியா இருந்தாலும் ரூம்குள்ளே தான் போய் ஆகணும். இந்த லூஸு மூஞ்சில் தான் முடிச்சாகணும். இந்த லூஸு வர 10 நிமிஷத்தில் டோர் லாக் பண்ணிடுவேன்ட்டான். வேறு வழியே இல்லாதி, நீ ரூமுக்கு போய் தான் ஆகணும். பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ, நீ போகிற டாக்குமெண்ட்டை எடுக்கிற, அங்கேருந்து வெளியே வர லாக் பண்ணுற, அவ்வளோதான். ஆல்ரெடி 5 நிமிஷம் ஆயிட்டு. ஏய், இன்னும் ரூம்குள்ளே போலியாடி? ஏன் அவ்வளோ அவசரமா? அவளை வந்தேன்னு வச்சுக்கோ. வாடா. இவன் என்ன இன்னும் வரவே இல்லை? வரேன். ஆதி, என்ன கோவமாக தானே இருந்தேன்? அதுக்குள்ளே எப்படி கோவம்லாம் தீர்ந்தது? நான் அப்படிலாம் எதுவும் பண்ணலையே.
நீ தானே கேட்டுட்டு வந்த உன்னை பார்த்து பயமான்னு. ம், இப்போ யார் பயப்படுறாங்கன்னு பார்ப்போமா? என்ன சொல்கிற? ஆ அதை நான் சும்மா ஃப்ளாட்டுக்கு சொல்லிட்டு வந்தேன். அது அப்போது எதுவுமே. இல்லை 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 அப்படி சொல்லலை. அப்போ ஓகேவா? ஆனால் நீ கோவமாக தானே இருந்த. உன் மேலே கோவப்பட்டு நான் என்ன பண்ண போகிறேன் சொல்லு. அப்போது என் மேலே உனக்கு கோவம் இல்லையா ஆதி? ம், ஷாலினி, ஆ நீ இன்னைக்கு மேரேஜ் ட்ரெஸ்ஸில் உண்மையாகவே அழகாக இருந்த தெரியுமா? பொய் சொல்கிறேன். நீ தான் பார்க்கவே இல்லையே, அப்புறம் எப்படி சொல்கிற? நான் தான் பார்த்தனே, நீ அவ்வளோ அழகாக இருந்த அந்த ட்ரெஸ்ஸில். அதை விட ரிசப்ஷனில் இன்னும் அழகாக இருந்த. பார்க்கும்போதே உன்னை. சீ போடா. ஏய், தப்பான எண்ணம்லாம் இல்லடி. நீ இப்படி பேசுறது என்னால் நம்ப முடியல ஆதி. ஏன்? ஏன்னா என்னாலே நம்ப முடியல. ஒரு வேளை நீ ஏன் இப்படி பேசுகிறேன்னு என்னால் அந்த ஷாக்லேருந்தே வெளியே வர முடியல ஆதி. அப்படியா? ம் இப்போ சின்னொரு ஷாக்கும் நடக்க போதீங்க. என்னது? சின்னதுன்னு உனக்கு தெரியாது? ஆஹா. ஏய் சீ போடா. ஷாலினி, நீ இந்த ட்ரெஸ்ஸில் ரொம்ப அழகாக இருக்க. விடு ஆதி. ஆதி ம், என் மேலே கோவமா? உன் மேலே கோவம்லாம் இல்லை லூசே. பொய் சொல்லாத ஆதி. உண்மையாக தான் சொல்கிறேன். உன் மேலே கோவப்பட்டு நான் என்ன பண்ண போகிறேன்? சீரியஸா? ஆமாடி, ஏன் இப்படி கேட்குற? இல்லை, நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்ல, அதான். நான் வேணும்னு பண்ணல ஆதி. அது அந்த நேரத்தில் எமோஷ்னலாக எனக்கு வேறு என்ன பண்ணணும்னு தெரியல ஆதி. அதனால தான் அப்படி பண்ணேன். ஆனால் சத்தியமாக சொல்கிறேன் ஆதி, நீ இல்லாமல் என்னால் இருக்கவே முடியாது. நீ எங்கே என்னை புரிஞ்சுக்காமல் போயிடுவியோன்னு நான் பயந்துக்கிட்டே இருந்தேன். ஆனால் நீ இவ்வளோ சீக்கிரத்தில் என்னை புரிஞ்சுப்பேன் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. எப்படி நீ இப்படி மாறின? எனக்கு ஒன்றுமே புரியவே மாட்டேங்குது. இவ்வளோ நேரம் கோவமாக தான்டா பேசிக்கிட்டு இருந்தேன். ம் அப்போது இந்த ஆதி எப்பவுமே இப்படி தானே சொல்லி நீயா ஒரு கற்பனை பண்ணிக்கிட்ட, அப்படி தானே? ம், சொல்லுடி. இல்லை ஆதி, அப்படி இல்லை. இந்த வாட்டி நான் உன்னை ரொம்ப கோவப்படுத்திட்டேன். சத்தியமாக சொல்கிறேன் ஆதி. அத்தைக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னு எனக்கு தெரியாது. இன்கேஸ் தெரிஞ்சிருந்தா நீ முன்னாடியே சொல்லியிருந்தேன்னா நான் அத்தையை உண்மையாக ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டு இருந்திருப்பேன். அதுவும் இல்லாமல் அவங்க முன்னாடி சின்னதாக குரலை ஒசத்தி கூட பேசியிருக்க மாட்டேன், அழுதுருக்க மாட்டேன். இவ்வளோ ட்ராமா க்ரியேட் ஆகிருக்காது ஆதி. இவ்வளோ நடந்தது என்னாலனாலும் அதுக்கு நீயும் ஒரு வகையில் காரணம் தானே ஆதி. நீ என்கிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கணும்லடா. நீ ஏன்னா என்கிட்ட சொல்லவே இல்லை அத்தைக்கு இந்த மாதிரி பிரச்சனைன்னு? ஏய் லூசு, நடந்தது நடந்துச்சு. இதுக்கப்புறம் நடக்க வேண்டியது நடக்கணும்ல. பேசிக்கிட்டே இருந்தா எப்படி? டேய் போடா ஆதி. ஆதி இவன் ஏன் தனியாக நின்று பேசிக்கிட்டு இருக்கா, அதுவும் கண்ணை முடிக்கிட்டு? ஆதி, அப்புறம் இன்னொரு விஷயம் உன்கிட்ட சொல்லணும். ஆ, இப்போ தானே வரேன். நான் வரும்போதே கண்ணை முடிக்கிட்டு தானே நின்றுட்டு இருக்கா. ஏ லூசே. ஆ ஆதி, நீ ஏன்டா அங்கே போய் நின்றுட்டுருக்க? வா. ஏய் என்ன? அது அப்போது கட்டி பிடிச்சது, முத்தம் கொடுத்தது. என்னை பார்த்தா பைத்தியக்கார மாதிரி தெரியுது உனக்கு? ஏய், இவ்வளோ நேரம் என்னை கட்டி பிடிச்சிட்டு தான் நின்றுட்டு இருந்தேன். என்னடா? யாரு? நான் உன்னை கட்டி பிடிச்சிட்டு நின்றுட்டு இருந்தேன். கண்ணை மூடிட்டு கனவு கண்டுக்கிட்டு கொட்டி பிடிச்சிட்டு நின்றுட்டு இருந்தேன். மண்டையில கொட்டிடுவோம் பார்த்துக்கோ. மரியாதையாக தூங்க போயிட்டு. தூங்கணுமா? அதான் சொன்னேன் எனக்கு தூக்கம் வரலன்னு சொல்லி. அதுக்கு நான் என்ன பண்ணணும்? ஆதி பாரு, எனக்கு நாளைக்கு முக்கியமான கேஸ் ஃபைல் ஒன்று பார்க்க வேண்டியது இருக்கு. சும்மா சும்மா ஆதி ஆதின்னு டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்காத. மரியாதையா பெட்ஷீட் விரிச்சு கீழே படுக்கிற வேலையை பாரு. என்னது கீழே படுக்கணுமா? ம், ஆமாம், எனக்கு கேஸ் ஃபைல் பார்க்க வேண்டியது இருக்கு. அதனால நான் பெட் மேலே படுத்துக்கிறேன். நீ தரையில் பெட்ஷீட் எதனா விரிச்சு படுத்துக்கோ. ஏய் என்னடா? என்ன? இல்லை, என்னதான் இருந்தாலும் இந்த படத்துலலாம் என்னதான் சண்டைலாம் இருந்தாலும் இந்த மாதிரி நடக்கலன்னா கூட நீங்கள் மேலே படுத்துக்கோங்க பெட்டு மேலே, நான் தரையில் படுத்துக்கிறேன் அப்படின்னு தானே சொல்லுவாங்க. நீ என்னடா என்ன தரையில் படுக்க சொல்கிற? ஆ ஆ இங்கே பாரு, அந்த சீன்லாம் இங்கே இல்லை சரியா? வேணும்னா தரையில் படு, இல்லையா வெளியே போய் படு. பாட்டியும் அத்தையும் வெளியே தான் படுத்துட்டு இருக்காங்க. அவங்க கூட வேணா சேர்ந்து போய் படு, பயமாக இருந்துச்சுன்னா. எது? அவங்க கூட போய் படுக்கணுமா? வேண்டாம் வேண்டாம், அதுக்கு நான் இங்கே படுத்துக்கிறேன். ம், சும்மா சும்மா ஆதி ஆதின்லாம் என்ன டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கக்கூடாது சொல்லிட்டேன். அப்போ உண்மையாகவே எதுவுமே இல்லையா? என்னடி வேணும் உனக்கு? என்ன வேணும்? ஷோ கத்தாத பைத்தியக்காரா பைத்தியக்காரா. பைத்தியக்காரனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒன்றும் இல்லை, மூடிக்கிட்டு போயிட்டு அந்த லேப்டாப்பையே கேஸ் ஃபைல் பார்க்கணுமே, போய் பாரு போ போ. சொன்னாலும் சொல்லலாம், அதை தான் பண்ண போகிறேன். இதுவும் ரொம்ப பெரிய என்னடி பாட்டு படிக்கிட்டு இருக்க? நடுராத்திரியில் பாட்டா படிக்கிட்டு இருப்ப ரூமில் நின்று. பைத்தியக்காரி பைத்தியக்காரி. எது பாட்டு பாடுறேனா? நடுராத்திரி, அதுவும் இவ்வளோ அழகாக ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன். ஒரு பொம்பளை பொண்ணுன்னு கூட பார்க்காம இவ்வளோ கேவலப்படுத்துகிறேன் என்னை பைத்தியக்காரின்னு சொல்லி. எனக்கு வேறு வேலை இல்லைல்ல, பாட்டு படிக்கிட்டு இருக்கு. இங்கே ஷோவில் நடத்திக்கிட்டு இருக்கேன். உன் முன்னாடி இவ்வளோ ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு வந்து நின்று பாட்டு பாடுறதுக்கு. போடா பைத்தியக்காரா பைத்தியக்காரா. நீ என்ன பைத்தியம்னு சொல்கிறியா? போடா. அப்புறம் காலையில் நீ என்னெல்லாம் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காத சரியா? ம், உனக்கு தேவையானது நீயே பார்த்துக்கோ. என்கிட்டலாம் நீ எதுவுமே எதிர்பார்க்கக்கூடாது. எதிர்பார்த்துட்டாலும் அப்படியே நீ நடத்திடுவேன். எது? என்னது?
எதிர்பார்க்கலன்னு சொன்னேன். ம் காலையில் நான் சீக்கிரமாக ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுவேன் சரியா? அதை மட்டும் ஏன் என்கிட்ட சொல்கிற? காலையில் அம்மா கேட்டாங்கன்னா எனக்கு தெரியாதுன்னு போயிட்டு அவங்க முன்னாடி சொல்லுவேல்ல, அப்போ எங்கள் அம்மா 2 பேருக்கும் சண்டையா அப்படின்னு நினச்சிப்பாங்க. அதனால தான் எங்கள் அம்மா கிட்ட அவர் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காருன்னு சொல்லு. ஆமாம் அவர் மரியாதைக்கு தான் ஒரு குறைச்சல். என்ன? ஒன்றும் இல்லை. என்னாச்சு? ஏன் இவ்வளோ கோவம் உங்களுக்கு? யாரோ ஒருத்தி டார்லிங் டார்லிங் பேசிக்கிட்டு இருக்கா. யார் அது? ஏன் ஃபோன்லையா? யாரு? யாருன்னுலாம் தெரியல, ஆனால் டார்லிங் டார்லிங் நின்றுட்டு இருக்கா. ஊசுன்னு சேவ் பண்ணி வச்சிருக்கேன் நம்பரை. லூசனா? ஓ இவளா? என்ன சொன்னா? பைத்திய மாதிரி பேசிக்கிட்டு இருக்காவ. ஏய் அவ யாருன்னு தெரியல உனக்கு? யாரா இருந்தா எனக்கு என்ன? டார்லிங்னு வளா மாமா நிக்கிட்டு இருக்கா. என்ன பேசிக்கிட்டு இருக்காவ? கொஞ்சம் கூட மேனஸ் இல்லாம. ஐயோ மாமாவை மாமான்னு தானே கூப்பிடுவாங்க. ஜெனிஃபர் வேண்டாம், நானே ஏற்கனவே ஆஃபீஸ் டென்ஷனில் இருக்கேன், நீயும் என்ன டென்ஷன் பண்ணாத சொல்லிட்டேன். ஐயோ கார்த்தி, என் தங்கச்சிக்கு நீ மாமா தானே? அக்கா பிரச்சனை மாமா தானே கூப்பிடணும். அதான் உன்னை மாமான்னு கூப்பிட்டுருக்கா. டார்லிங்னு சொல்லிட்டு சும்மா வெறுப்பேத்திருப்பாளா இருக்கும். தங்கச்சியா? ஆமாம் அந்த லூசே தான். உன் சித்தி பொண்ணா? ஆமாம். அந்த வீட்லேயே உண்மையாக பாசம் கட்டுறது அவள் மட்டும்தான். அவள் தான் ஏதோ அப்பப்போ ஃபோன் பண்ணுவா. மேடம் டாக்டர் படிச்சுட்ருக்காங்க, ஃபைனல் இயர் இந்த இயர் தான் முடிச்சிருக்காங்க. அதனால் இன்டர்ன்ஷிப்புக்கு என்னுடைய ஹாஸ்பிட்டலில் கேட்டிருந்தா. நான் ஃபோன் பண்ணி கேட்டுட்டு சொல்கிறேன்டி, வெயிட் பண்ணினேன். அதுக்குள்ளே மேடத்துக்கு பொறுக்க முடியல, ஊருக்கு வீட்டுக்கு தான் வந்திருக்கா. நாளைக்கு வந்து மீட் பண்ணுறேன்னு சொன்னா உன்னையும் என்னையும். நான் தான் சொல்ல மறந்துட்டேன் உங்ககிட்ட. ஓ மச்சினிச்சியா? சரி ஃபோனை பண்ணு. எதுக்கு? என்னை வம்பிழுத்தால அதே மாதிரி நானும் அவளை பதிலுக்கு வம்பிழுக்கணும். ஃபோன் பண்ணு. ஏய் அவள் உன்னை விட சரியான வாயாடி, வேண்டாம் பார்த்துக்கோ. ஓ அப்படி ஃபோன் பண்ணுறீ? நான் கேட்க மாட்டேன், சரி இரு. ஹலோ அக்கா, எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? சாப்பிட்டியா? எங்கே போயிருந்த? மாமா கிட்ட தான் இவ்வளோ நேரம் பேசிக்கிட்டு இருந்தேன். மாமா சரியான டம்மி பீஸ் தெரியுமா? லூசே அமைதியா இருடி கொஞ்ச நேரம். ஏங்கா ஒரு பொண்ணு, அதுவும் உனக்கு ஃபோன் பண்ண பொண்ணு, சும்மா ஏதோ வம்பி இருக்கிறான்னு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி டார்லிங் மாமான்னு கூப்பிட்றேன். அது என்ன ஏதுன்னு கேட்கறதுக்கு இல்லாமல் அதை விட்டுட்டு எனக்கு பொண்டாட்டி இருக்கா, எனக்கு கல்யாணம் ஆயிட்டு, கல்யாணம் ஆனால் பொண்டாட்டி இருக்க தான் செய்வா, அது என்ன 2 வாட்டி? அக்கா சரியான மாமா டம்மி பீஸ்க்கா. அவர்கிட்ட எப்படிக்கா சமாளிக்கிற? மாமா இன்னும் ஃபோன் கட் பண்ணாமல் இருந்திருந்தான்னு வச்சுக்கோ, அவரை வச்சு செஞ்சுருப்பேன். பாவம் ஜஸ்ட் மிஸ் எஸ்கேப் ஆயிட்டார். ஏய் அப்படிலாம் பேசாதடி, அவருக்கு நீ தான் பேசுறேன்னு தெரியாது. தெரிஞ்சிருந்தா மட்டும் என்ன பண்ணியிருப்பாரு? சரிம்மா அப்புறம் பேசுகிறேன் அப்படின்னு வச்சிருப்பாரு. ஒரு இவ்வளோ அழகான மச்சினிச்சு இருக்காளே, அவகிட்ட பேசணும் ஃபோன் பண்ணி அப்படின்னு அந்த மனுஷனுக்கு கொஞ்சமாச்சும் தோணுதா? இவ்வளோ நாள் யாராச்சும் இவ்வளோ அழகான மச்சினிச்சுக்கிட்ட பேசாமல் இருப்பாங்களா சொல்லுங்க? தப்புதாம்மா, நம்பர் கொடு, இனிமே நான் என் ஃபோன்ல இருந்து ஃபோன் பண்ணி பேசுறேன். மாமா மாமாவே தான் ஸ்பீக்கரில் இருக்கு ஃபோனு. லூசக்கா, ஸ்பீக்கரில் போடும்போது சொல்ல மாட்டியா? நான் வேறு இது தெரியாமல் மாமாவை மக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டேன். ஏன் மாமா இன்டெலிஜென்ட், எனக்கு நல்லாவே தெரியும். என்ன மாமா? நீ சொன்ன மாதிரி சரியான ஆளு தான் உன் தங்கச்சி. அப்பாப்பா என்ன நடிப்பு நடிக்கிறா. தங்கச்சி மாற்றி படிச்சுட்டா. டாக்டருக்கு பதிலாக ஆக்டிங் எதனா கோர்ஸ் படிச்சிருக்கலாம். ஃப்யூச்சரில் நல்ல ஸ்கோப் இருக்கு அவளுக்கு ஆக்டிங் ஃபீல்டில். தேங்க்யூ மாமா. நானும் அப்பா வச்சு அதே தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். என் வீட்டில் எங்கள் அம்மா தான். அம்மான்றதை விட உங்கள் பக்கத்தில் ஒருத்தி உட்காந்துக்கிட்டு இருக்காளே, அவளால் தான் எல்லாம். அவள் ஏதோ டாக்டர் படிச்சிட்டாளா, அதனால நானும் டாக்டர் படிக்கணும்னு எங்கள் அம்மா தான் பிடிவாதத்துக்குன்னு சேர்த்து விட்டுட்டா. அதை கிளியர் பண்ணிட்டு வரதுக்குள்ளேயே இவ்வளோ நாள் ஆயிட்டு. இதுக்கப்புறம் எங்கேருந்து? ஆனால் உனக்கு தெரியுமா மாமா, எனக்கு டாக்டரை விட இன்ஜினியர் காலேஜ் தான் பிடிக்கும். ஏன் தெரியுமா? அங்கே தான் உங்களா மாதிரி அழகழகாக க்யூட்டாக பசங்க இருப்பாங்க. ஜாலியாக பேசலாம், அரட்டடிக்கலாம், இவ்வளவும் இருக்கும். ஆனால் மெடிக்கல் காலேஜில் எங்கேருந்து இந்த பேப்பரை கிளியர் பண்ணுறதுக்குள்ளேயே நாக்கு செத்து தள்ளி போச்சு. இதில் பசங்களை சைட் அடிச்சு முடியல மாமா என்னால. எங்க இருந்து இவளெல்லாம் பிடிச்சி கூட்டிட்டு வந்தீங்க? நான் தான் சொன்னல, இவகிட்ட நீ பேசி ஜெயிக்க மாட்டேன்னு. ஏய் மாமான்ற மரியாதையில உனக்கு? ஐயோ மாமா சாரி மாமா, தெரியாம பேசிட்டேன், மன்னிச்சிருங்க மாமா. உன் தங்கச்சிக்கு திமிர பத்தியா? பின்ன என்னக்கா, எனக்கு இருக்கிறது ஒரு மாமா. அவர் கூட விளையாடாம வேற யார் கூட விளையாட போறேன்? அதெல்லாம் மாமா தப்பா எடுத்துக்க மாட்டாரு. சரி அதை விடுங்க, எப்போ என்ன பார்க்க வரீங்க? நான் இவ்வளோ நாள் ஆச்சு வந்து, நான் ஃபோன் பண்ணி சொல்லி 1 வீக்குக்கு மேலே ஆகுது, ஆனால் நீங்கள் என்னை பார்க்க வரவே இல்லை. சரி நீங்கள் விடுங்க, நீங்கள் வந்தாலும் சரி வரலனாலும் சரி, என்னுடைய ஹேண்ட்ஸமான மாமா வச்சு அனுப்பி வைக்க வேண்டாமா நீங்கள்? ஏய் என் வாழ்க்கையில் நீ அடிப்படாத சொல்லிட்டேன். சும்மா ஃபன்னு. அக்கா இன்டர்ன்ஷிப் கேட்டிருந்தேன்லக்கா. என்னக்கா உங்கள் ஹாஸ்பிட்டலில் கேட்டிங்களா? இல்லைனா என் ஃப்ரெண்டு ப்ரீத்தா இருக்கா, அவள் கூடயே ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுவா. உங்கள் ஹாஸ்பிட்டல்னால் கொஞ்சம்
இன்ஃபர்மேஷன்லாம் நல்லா இருந்துச்சு, கேட்டிருந்தேன். பக்கத்துலேயும் விசாரித்தேன், பெரிய ஹாஸ்பிட்டலாக இருக்குது, அதுவும் இல்லாமல் நல்ல ஒரு ஸ்கோப் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ப்ளீஸ்க்கா எப்படியாச்சும் எனக்காண்டி. இங்க பாரு, உனக்கு நான் ஒரு பெஸ்ட் அட்வைஸ் சொல்கிறேன், கேட்பியா மாட்டியா? ஆமாம் எனக்கா? உனக்கு இல்லைம்மா, என் பொண்டாட்டியை காப்பாற்றணும்ல, அதனால. என்ன அட்வைஸு? இவ கூட மட்டும் சேராத, இவளை நம்பி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போகாத. சத்தியமா சொல்றேன், எதையாச்சும் 7:30 இழுத்து விட்டுருவா, பாத்துக்கோ. மாமா அப்படிலாம் பண்ண மாட்டேன். நடிக்கிறாடி, இவளை மட்டும் நம்பாத நீ. சும்மா இருங்க, குழந்தவ. யாரு இவளா? குழந்தை யாருன்னே தெரியல, யாருன்னு சொல்லுன்றதுக்கு எத்தனை கேள்வி கேட்டா தெரியுமா என்ன? இவ குழந்தை, நீ எல்லாம் பட்டாதான் திருந்துவ. அக்கா அவர் அப்படிதான், நீ அதெல்லாம் கண்டுக்காத சரியா? நான் சொன்னாங்க கேட்பாங்க. நீ கிளம்பி வந்துடு, நான் லொக்கேஷன் அனுப்புகிறேன். நாதி ரகு அப்புறமா ரேஷ்மகா கிட்ட பேசிட்டு உனக்கு என்னன்னு நான் சொல்கிறேன் நாளைக்கு, ஓகேவா? இந்த மாதிரிலாம் நீ வாழ்த்தனெல்லாம் பண்ணக்கூடாது, ஓகேவா? எத்தனை ஓகேவா? ஓகே, நான்லாம் சம்மத்தாக தான் இருப்பேன். இவளை மட்டும் நம்பாத, உன் வேலைக்கு சேர்த்து உழ வச்சுட்டு வந்துருவா, பாத்துக்கோ. அக்கா நானும் உனக்கு பெஸ்ட் அட்வைஸ் தரேன். இவரை விட்டுட்டு வேற யாராச்சும் நல்ல மாப்பிள்ளை இருந்தா சொல்லு, அவரை வேணா நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். ஏய், நாளைக்கு பார்க்கலாம், பாய். ஃபோனை கட் பண்ணிட்டான். சும்மா விளையாட்டுக்கு தான் பேசியிருப்பா, சீரியஸாக எடுத்துக்காதீங்க. சரியான வாயாடி உன் தங்கச்சி. பாவம், எவன் வந்து உன் தங்கச்சி கிட்ட சிக்கிறான்னு தெரியல. அது சிக்கும் போது இருக்கட்டும், நீங்கள் என்ன பண்ணுறீங்க? சார் ரொம்ப பிஸியாக இருக்கார், வர வர என்னை விட பிஸி ஆகிட்டீங்களா நீங்கள்? இப்போலாம் ரொம்ப பண்ணுறீங்க பார்த்துக்கோங்க. நானும் என்னைக்காச்சும் நைட்டில் வீட்டில் ஃப்ரீயாக இருக்கிறதே ரொம்ப அதிசயம். அதுலேயும் டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் இப்படி லேப்டாப்பே நோண்டிக்கிட்டு இருந்தால் என்ன அர்த்தம்? வேலை இருக்கு ஜெனிஃபர். வேலையே கட்டிக்கிட்டு அழுங்க, எனக்கு தூக்கம் வருது. பாய், தூங்க போகிறேன். சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். உங்களுக்கு சாப்பாடு டேபிள் எடுத்து வச்சுருக்கேன், நீங்கள் சாப்பிட்டு தூங்குங்க. எனக்கு காலையிலே போகணும் ஹாஸ்பிட்டலுக்கு. ஒரு இம்பார்ட்டண்டான கேஸ் ஃபைல், அதை டிஸ்கஸ் பண்ணுறதுக்காண்டி வர சொல்லியிருக்காங்க. சரி, நான் தூங்குறேன். பாய். நாளைக்கு ஈவினிங் ஃப்ரீ தானே? ஏன் வெளியே கூட்டிகிட்டு போகிறீங்களா? ஃப்ரீயா இல்லையான்னு சொல்லுடி. ஃப்ரீ தான். அப்போ ஹாஸ்பிட்டலுக்கு நானே வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன், சரியா? சரி, ஓகே. சரி, படுத்து தூங்கு, டயர்டாக இருக்குன்னு.